டைமுக்கு சாப்பிட்டது இல்லைன்னு சொல்றாங்களே. நடைபயிற்சினாலே 1 மணி நேரம் தொடர்ச்சியா. உங்களுக்கு வேற என்ன செய்து போ? எனக்கு உடம்பு மெலிஞ்ச மாதிரியே தெரியுது. டைமுக்கு சாப்பிட்டது இல்லைன்னு சொல்றாங்களே. சாப்பாடு லேட்டா சாப்பிட்றதுனால இப்போ எல்லாருமே இன்னொரு டாக்டர் காஞ்சிபூர் டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்களும் அது வந்து நாங்கள் ரொம்ப ஹெல்த் கம்மியா இருக்கீங்க அப்படின்னா அதான் அந்த பசிக்கு இல்லாம இருக்கா எதுனாலும் தெரியல. ஆனா சாப்பாடுலாம் சாப்பிடுவேன். சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிடாம இருக்கேன். சுகர் மாத்திரை எல்லாம் போடுறீங்களா? ஆமா, நெஞ்சு கொடுத்ததான் போடுறேன். அப்புறம் நான் வேற எதுவும் சாப்பிடுவேன். எங்கேயும் பார்க்கல. எங்க பண்ணுவேன். ஆனா மாத்திரை நீங்க இதான் சாப்பிடுவேன். எனக்கு வேற எந்த மாத்திரையும் சாப்பிட ஒத்துக்க மாட்டேன். ரத்த அளவு போன தடவை விட 2 வருஷத்துக்கு முன்னாடி விட கொஞ்சம் பரவாயில்ல. 10.3 இருக்கு. முதல்ல 9 தான் இருந்திருக்கு. இந்த யோசனைப்பில் அலர்ஜி செல்லு வந்து இன்னும் கூட தான் இருக்கு. 150 இருக்கணும், உங்களுக்கு 300 இருக்கு. நிக்கவே மாட்டேங்குது. கடுமையா ரொம்ப தனியா வந்து நிக்கவே மாட்டேங்குது. கொலஸ்ட்ரால் இருக்கேன். தலைக்கு கொலஸ்ட்ராலுக்கு நடை போறது இல்லையோ? அது 3 மாதம் இல்ல, அது நடைக்கு ஆகாது இல்லமா. நடைபயிற்சினாலே 1 மணி நேரம் தொடர்ச்சியா போனாதான் நடை. 1 மணி நேரம் தொடர்ச்சியா போனாதான் நடை. அதுதான் நடை. நீங்க ஆபீஸ் போற முன்னாடியோ இல்ல ஆபீஸ்க்குள்ள இருந்து வந்ததுக்கு அப்புறமோ அப்படி போறதா நடை. அதை பிரிக்க கூடாது. உங்களுக்கு இப்ப கல்லீரல்ல அந்த கொழுப்பு சேர்ந்திருக்கான்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுல இறுகி இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல. இப்ப கொலஸ்ட்ராலுக்கு சேர்த்தே மாத்திரை போடுறேன்.